இன்றைய முக்கிய நிகழ்வுகள். இந்திய பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளதாக தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொய்யான தகவலை தெரிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு ஜி ராமகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. 7வது ஊதிய குழு பரிந்துரை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தல். புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் 25ஆம் தேதி சட்டப்பேரவையை முற்றுகையிடப் போவதாக அறிவிப்பு. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடத்தப்பட்ட கவிஞரேறு வாணிதாசனார் பிறந்த நாள் விழா. திரளான தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் அறிஞர்கள் பங்கேற்பு. காரைக்காலை அடுத்த அம்பக்கரத்தூர் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடி 1வது செவ்வாய்க்கிழமை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜை. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். இனி விரிவான நிகழ்வுகள். இந்திய பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளதாக தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொய்யான தகவலை தெரிவித்துள்ளார் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு ஜி ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு ஜி ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புதுச்சேரி மாநிலத்தில் ரேஷன் கடைகளை திறந்து இலவச அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய் வழங்கப்படும் என்ற முதலமைச்சர் ரங்கசாமியின் அறிவிப்பை பெரிதும் வரவேற்கின்றோம் என்றும், புதுச்சேரி மாநிலத்தில் மூடப்பட்ட ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும் என 2 ஆண்டுகளுக்கும் மேலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடத்தப்பட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாகும் என தெரிவித்தார். அரசு ஊழியர்கள் RSS அமைப்பில் சேரலாம் என்ற அறிவிப்பை கண்டித்த அவர், மோடி தலைமையிலான அரசை RSS அமைப்பு வழி நடத்துகின்றது. நேரடியாக அரசு நிர்வாகத்தை நடத்தும் RSS அமைப்பின் கொள்கையாக பிரதமர் மோடி செயல்படுகிறார் என ஜி ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச கூலி 26,000 ரூபாயாக உயர்த்தப்பட வேண்டும் என்றும், இதனை மத்திய மாநில அரசுகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், தமிழகத்தில் மது விலக்கை படிப்படியாக அமலாக்க வேண்டும் என்பதுதான் தங்கள் கட்சியின் வலியுறுத்தலாக இருக்கின்றது என அவர் தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளிக்கையில், இந்திய பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளதாக தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொய்யான தகவலை தெரிவித்துள்ளார் என அவர் குற்றம் சாட்டினார். ஒரு பொய்யான தகவலை நாடாளுமன்றத்தில் இந்த எக்கனாமிக் சர்வே மூலமா சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கிறதுல ஒன்று மட்டும் உண்மை. அதாவது இந்தியாவில் மக்களிடையே பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. சொல்லப்போனால் உலகத்திலேயே பொருளாதார ஏற்றது அதிகமாக இருக்கிற நாடுகளில் நம்பர் 1 இந்தியா. அது ஒன்றை தவிர மொத்த போல வந்து ஜிடிபி வந்து வேகமாக வளர்ச்சி இருப்பதாகவும் பொய்யான தகவல் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை, விலைவாசி நீங்கள் வந்து ஏற்கனவே நம்ம வந்து விலைவாசி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்ல. விலைவாசி என்பது குறிப்பாக மொத்த குறியீட்டு விலையும் அதுமாதிரி ரீட்டைல் விலைவாசி அதிகமாக ஏறிக்கிட்டு இருக்கு. அவங்க அந்த தகவலும் சரியானது இல்லை. ஏன்னா நீங்கள் பெட்ரோல் பொருட்கள் விலையோ மற்ற அத்தியாவசிய விலைகள் உங்களுக்கு வந்து அதிகமாகிட்டு இருக்கிறதால தான் உங்களுக்கு வந்து தொழில் வளர்ச்சி மற்றும் பாதிக்குன்னு சொல்றதால விலைவாசி கட்டுப்படுத்தப்பட்டதாக சொல்றது தவறான தகவல். அந்த நிதி ஆணையின் மூலம் மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதி ஒதுக்கீடு என்பது தொடர்ந்து வெட்டப்பட்டு வருது, குறைக்கப்பட்டு வருது. அந்த அடிப்படையில் இப்படி கூட்டாட்சி என்பது அதிகாரங்கள் மட்டும் இல்லை, கூட்டாட்சி நிதி ஒதுக்கீட்லையும், அதாவது பிஸ்கல் ஃபெடரேஷன் சொல்லுவாங்க. அப்போ நிதி ஒதுக்கீட்லையும் மத்திய அரசாங்கம் மாநிலங்களுக்கு சேர வேண்டிய தொகையை நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கட்சி பொறுத்தவரை ஒட்டுமொத்த வரி வருவாயில 50% வந்து மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்யும். 7வது ஊதிய குழு பரிந்துரை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற 25ஆம் தேதி சட்டப்பேரவையை முற்றுகையிடப் போவதாக புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்க தலைவி ராஜலட்சுமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், மாத இறுதி நாளில் ஊதியம் வழங்க வேண்டும், 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும், நிலுவையில் உள்ள போனஸ் மற்றும் பஞ்சப்படி போன்றவற்றை காலத்தோடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருவதாக தெரிவித்த அவர், இந்த கோரிக்கையின் மீது அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், மேலும் அங்கன்வாடியில் பணிபுரியும் ஊழியர் மற்றும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்வது தொடர்பாகவும் கோரிக்கைகளை வைத்து வருவதாக அவர் தெரிவித்தார். ஆனால் அரசு தங்கள் கோரிக்கையின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர், இதனால் வருகிற 25ஆம் தேதி புதுச்சேரி சட்டப்பேரவையை முற்றுகையிடப் போவதாக தெரிவித்தார். பேட்டியின் போது அங்கன்வாடி ஊழியர் சங்க நிர்வாகிகள் உடனிருந்தனர். எங்களை துரத்தி அடிக்கக்கூடிய ஒரு நிலையில் மிக மோசமான நிலையில் இருக்கணும். நான் போராடி சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கோம். வேற எந்த சொல்லிக்கும் நான் வாங்குறது. போனஸ் வந்து தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. போனஸ் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து இதுவும் எங்களுக்கு இருக்கு. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நிதி இல்ல, அதனால போனஸ் கொடுக்க முடியாது, அது இல்லாம நீங்க கார்பரேஷன்ல இருக்கீங்க அப்படின்ற ஒரு காரணத்தை காட்டி போனஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
டிஏவா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு உயர்த்தும் போது உடனடியாக வழங்குவதே கிடையாது. அனைத்துக்குமே நாங்கள் போராட வேண்டிய நிலையில் இருக்கோம். பொதுமக்களுக்கு வேண்டிய உணவுப் பொருளாக இருந்தால் அனைத்துமே நாங்கள் போராடி வாங்கி போட வேண்டிய நிலையில் தான் தற்சமயம் அரசும் துறையும் இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு, இதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதில் கிடைத்தால் நாங்கள் இந்த போராட்டத்தை செய்ய மாட்டோம். எங்களுடைய பணியை செம்மையாக செய்வோம். இது மாதிரி எந்த கணக்கெடுப்பாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு போக வேண்டிய எந்த சலுகையாக இருந்தாலும் மனமார்ந்த ஒரு நல்ல எண்ணத்தோட பொதுமக்களுக்கு ஒரு உணர்வுபூர்வமாக வேலை செய்ய தயாராக இருக்கும். ஆனால் எங்களுக்கு வேண்டிய சம்பளம் மற்ற கோரிக்கைகளை அவங்க நிறைவேற்றி கொடுத்தாங்கன்னா இன்னும் எந்த வேலையாலும் நாங்கள் செய்ய தயாராகவே இருக்கிறோம். ஓஏபி பென்ஷனில் கூட நிறைய இப்போ லைஃப் சர்டிஃபிகேட் வாங்கணும், வீடு வீடாக போய் அந்த கணக்கெடுத்து அவங்களாம் தகுதியானவங்களா, இறந்து போயிருக்காங்களா யாராவது, இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்கா அந்த கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி சொல்கிறாங்க. இல்லை ரேஷன் கார்டில் இருந்து பலவிதமான கணக்கெடுப்புல இங்கே எடுக்க சொல்கிறாங்க. எதுக்குமே நாங்கள் மறுப்பு தெரிவிப்பதில்லை. அந்த வேலையை கொஞ்சம் எங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொடுக்கணும், ஸ்மார்ட்டாக கொடுக்கணும் அந்த வேலையை. அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு அவங்க செஞ்சு கொடுத்தாங்க அந்த வேலையை செய்ய தயாராக. புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடத்தப்பட்ட கவிஞர் ஏறு வாணிதாசனாரின் பிறந்தநாள் விழாவில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். கவிஞர் ஏறு வாணிதாசனார் புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்த கவிஞர் பெருமக்களுள் மிகவும் முக்கியமானவர். மகாகவி பாரதியாரை தொடர்ந்து தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர். கடவுள், பகுத்தறிவு, இந்திய விடுதலை, சமூக விடுதலை, நாடகம், சிறுகதை, திரைக்கதை வசனம், பத்திரிகை துறை, அரசியல் என பல்வேறு நிலைகளில் திறம்பட பணியாற்றி தனக்கென தனி முத்திரை பதித்தவர். தமிழ் மொழி, தமிழ் இலக்கியம், தமிழ் பண்பாடு, தமிழர் கலைகள் குறித்து அவர் படைத்த படைப்புகள் இன்றளவும் நிலைத்து நிற்கின்றன. தொடர்ந்து ஆண்டுதோறும் அவரின் பிறந்தநாள் விழாவை கலை இலக்கிய விழாவாக இத்துறை கொண்டாடி மகிழ்கிறது. புதுச்சேரி வெங்கடா நகர் புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற செவாலியர் கவிஞர் வாணிதாசனார் பிறந்தநாள் விழாவில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் வரவேற்புரையாற்றினார். கலைமாமணி சுமதி தலைமையிலான புதுச்சேரி எழிலர் கலைக்கூடத்தினால் தீர்த்த யாத்திரை குறுங்காவியம் என்ற தலைப்பில் நாட்டிய நாடக நிகழ்ச்சி நடைபெற்றது. கவிஞர் வாணிதாசன் படைப்புகளில் வாணிதாசனாரின் இயற்கையோடு இந்த வாழ்வு என்ற தலைப்பில் தமிழ் மாமணி தமிழ் மல்லன் கருத்துரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து முனைவர் சம்பத்குமார், சிவராஜ், கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், முதற்பாவலர் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். முன்னதாக ஜனார்த்தனன் தலைமையிலான ஜனரஞ்சனி இசைக்குழுவினர் கவிஞர் வாணிதாசனின் பாடல்களை இசையமைத்து பாடினர். கவிஞர் ஏறு வாணிதாசன் கவிதைகள் குறித்த பேச்சு, மனப்பாடம் மற்றும் கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பரிசும் சான்றிதழும் விழாவில் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர் அருளரசன் சிறப்பாக செய்திருந்தார். நிறைவாக கலை பண்பாட்டுத்துறை கண்காணிப்பாளர் அருள்ராஜ் நன்றி கூறினார். பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் எப்போதும் போலவே மோடி ஆட்சியின் வார்த்தை தாள பட்ஜெட் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் புதுச்சேரி மாநில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் சலீம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் என இவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாத பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருப்பதாகவும், விவசாயிகளுக்கு ஏற்கனவே குறைந்தபட்ச ஆதார விலை அறிவித்ததால் விவசாயிகள் பலனடைந்துள்ளனர் என்ற புழுகு மூட்டையை பட்ஜெட்டில் அவிழ்த்து விட்டுள்ளனர் என்றும், டெல்லி விவசாயிகள் போராட்டத்திற்கு பின்னர் மத்திய அரசும் விவசாயிகள் போராட்ட குழுவினருக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம் என்பது அனைத்து விவசாயிகளுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை வேண்டும் என்பதுதான், இது நிறைவேற்றப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த காலங்களில் பொய்யான வாக்குறுதி அளித்தது போலவே தற்பொழுது 5 ஆண்டுகளில் 4 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற அறிவிப்பு எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே எனும் பாடல் வரிதான் நினைவுக்கு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ஏழைகள் வாழ்வு மேம்பாட்டிற்காக எந்த திட்டமும் இல்லை என குற்றம் சாட்டியுள்ள அவர் 80 கோடி பேர் ஏழ்மையிலும் வறுமையிலும் இருக்கிறார்கள் என்று நிர்மலா சீதாராமன் வாக்குமூலம் அளித்துள்ளார். மாணவர்களின் கல்வி கடனை தள்ளுபடி செய்ய இந்த அறிவிப்பும் இல்லை. SC/ST விஸ்வகர்மா மேம்பாடு சமூக நிதி திட்டம் என்பது மனு தர்ம கருத்தியலால் மனித ஏற்றத்தாழ்வுகளை உறுதி செய்வதாகும் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். தனி பெரும்பான்மை இல்லாத சூழலால் கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்த பீகார் மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீட்டை அறிவித்துள்ளார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இல்லாத மாநிலங்கள் ஓர வஞ்சனை செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். கூட்டாட்சி முறைக்கு எதிரான தாக்குதல் மீண்டும் ஒருமுறை நிகழ்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், குறிப்பாக யூனியன் பிரதேசமான புதுச்சேரி முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டினார். தொழிலாளர்களுக்கு விடுதி வேண்டாம், வீடுகள் தான் வேண்டும். மின்சாரம், கட்டமைப்பு துறைகளில் தனியார் ஊக்குவிக்கப்படுகிறது. சுற்றுலா மேம்பாடு எனும் பெயரில் மதவாத அரசியலை வளர்ப்பதற்கு திட்டம் தீட்டப்படுகிறது. 15 தொழில் பூங்கா அறிவிக்கப்படுகிறது. ஆனால் ஜவுளி பூங்காவை பற்றி எதுவும் சொல்லப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக புதுச்சேரி மாநிலம் மீண்டும் ஒருமுறை வஞ்சிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் என்பது எப்போதும் போலவே மோடி ஆட்சியின் வார்த்தை ஜால பட்ஜெட் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தெரிவித்துள்ளார்.
வில்லியனூர் தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தின் 96ஆம் ஆண்டு செடல் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற முத்துப்பல்லக்கில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் உள்ள தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் 96ஆம் ஆண்டு செடல் உற்சவத்தை முன்னிட்டு 8ஆம் நாள் திருவிழாவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அன்னதான விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று சென்றனர். இரவில் ஏழை மாரியம்மன், விநாயகர் பெருமான், முருகப்பெருமான் சுவாமி இரவு மின் அலங்காரத்துடன் முத்துப்பல்லக்கில் வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் லட்சுமணன் என்கிற மண்ணாங்கட்டி, சந்திரசேகரன், மணிகண்டன் மற்றும் வில்லியனூர் அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய விழா குழுவினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். காரைக்காலை அடுத்த அம்பக்கரத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத முதல் செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனைகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். காரைக்காலை அடுத்துள்ள அம்பக்கரத்தூரில் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காரைக்கால் மட்டுமின்றி வெளியூர்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம். சூரனை சம்ஹாரம் செய்த இடம் என்பதால் பத்ரகாளியம்மன் சூலத்தில் 3 முனைகள் கீழ்நோக்கி இருப்பது போல் திரிசூலத்தை கையில் பிடித்திருப்பது இக்கோவிலின் தனி சிறப்பாகும். இக்கோவிலில் உள்ள அம்மனை வழிபட்டால் பில்லி, சூனியம், ஏவல் உள்ளிட்ட பிரச்சனைகள் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்நிலையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத முதலாவது செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ பத்ரகாளியம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடத்தப்பட்டது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். புதுச்சேரி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற AATUC புதுச்சேரி மாநில தெருவோர வியாபார தொழிலாளர் சங்க பேரவை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. AATUC புதுச்சேரி மாநில சாலையோர வியாபார தொழிலாளர் சங்கத்தின் விரிவடைந்த பேரவை மற்றும் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி திருவள்ளுவர் நகர் சாய்பாபா திருமண நிலையத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு அந்தோணி, பாலா, மலர்விழி ஆகியோர் தலைமை தாங்கினர். பேரவை கூட்டத்தை துவக்கி வைத்து AATUC மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் பேசினார். கௌரவ தலைவர் அபிஷேகம், AATUC மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா ஆகியோர் சிறப்புரையாற்றி உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கினர். மேலும் AATUC மாநில செயலாளர் துரைசெல்வம், மூர்த்தி ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். கௌரவ தலைவராக சேது செல்வம், தலைவராக APM பாலா, துணைத் தலைவர்களாக வசந்தி, ராஜவேலு, பச்சப்பிள்ளை, ராஜமாணிக்கம், துணை செயலாளராக மணிகண்டன், சரவணன், சிலம்பரசன், பொருளாளராக மலர்விழி, கமிட்டி உறுப்பினர்களாக வாசுதேவன், சம்பத்குமார், வெங்கடேஷ், சக்திவேல், ஆறுமுகம், அருள்ராஜ், பழனிவேலு ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். கூட்டத்தில் புதுச்சேரி தெருவோர வியாபாரிகள் விதிகள் 2017 மற்றும் தெருவோர வியாபாரிகள் விற்பனையை ஒழுங்குபடுத்துதல் சட்டம் 2014 படி நிரந்தர நகர வியாபார குழுவின் 12 சாலையோர வியாபாரிகளின் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக தேர்தல் ஏற்கனவே 2 முறை அறிவிக்கப்பட்டு ரத்து செய்த நிலையில் புதுச்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட 7 சட்டமன்ற தொகுதி வாரியாக சாலையோர வியாபாரிகள் பிரிக்கப்பட்டு உறுப்பினர்களின் ஒதுக்கீடு தேர்தல் நடத்துவதற்கு புதுச்சேரி நகராட்சி நிர்வாகம் தேர்தல் நடத்துவதற்கான அட்டவணை வெளியிட்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்து வந்ததாகவும், அதன் அடிப்படையில் இந்த தேர்தலை வேட்பாளராக போட்டியிடுவதற்கு வேட்புமனுவும் தாக்கல் செய்தனர். இந்த தேர்தல் திடீரென ஒத்திவைக்கப்பட்டது என்றும், இதனால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சாலையோர வியாபார குழு உறுப்பினரை தேர்வு செய்யும் தேர்தலை உடனடியாக நடத்திட வேண்டும் என AATUC சாலையோர வியாபார தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் கேட்டுக் கொள்வதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வாழைக்குளம் அப்பாவு நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற செங்கல நீரம்மன் ஆலயத்தின் செடல் உற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த கொடியேற்ற விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். வாழைக்குளம் அப்பாவு நகரில் செங்கல நீர் அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இங்கு 96ஆம் ஆண்டு செடல் உற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு கோவில் கொடிமரத்து கொடியேற்றப்பட்டது. பின்னர் அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான செடல் அணிதல் வருகிற 26ஆம் தேதி நடைபெறுகிறது. அன்று மாலையில் ரத உற்சவமும் 27ஆம் தேதி இரவு தெப்ப உற்சவமும் நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் சிறப்பாக செய்து வருகின்றனர்.
புதுச்சேரி த்ரோபால் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான சங்கம் மூலம் நடத்தப்பட்ட த்ரோபால் போட்டிக்கான நடுவர்களுக்கான பயிற்சி மற்றும் நடுவர் தேர்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அமெச்சூர் த்ரோபால் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான எரிபந்து சங்கம் மூலம் நடத்தப்பட்ட த்ரோபால் நடுவர்களுக்கான பயிற்சி மற்றும் நடுவர்கள் தேர்வு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியின் முதன்மை இயக்குநர் அலுவலர் டாக்டர் வித்யா, பொது மேலாளர் சௌந்தரராஜன், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரதீப் தேவநேயன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சிக்கு நிர்வாக குழு சேர்மன் வெங்கடாச்சலம் தலைமை தாங்கினார். தமிழ்நாடு த்ரோபால் அசோசியேஷன் ஒருங்கிணைப்பாளர் ரூபானந்தன், இன்டர்நேஷனல் த்ரோபால் நடுவர் சரண் ஆகியோர் கலந்து கொண்டு நடுவர்களுக்கு பயிற்சி அளித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ரெஃபரி போர்டு சேர்மன் டாக்டர் அரங்க பன்மில்நாதன், சங்கத்தின் பொதுச் செயலாளர் நாராயணசாமி, தலைவர் ஆனந்த பாஸ்கர், துணைத் தலைவர் அந்தோணிசாமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.